சம்பந்தரும் 2 பதிகம் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த அரிய தலத்திலே அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அதை கேள்விப்பட்ட அந்த மன்னன் அங்கே சென்று அவரிடம் விண்ணப்பம் செய்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு சோதனை வைக்கிறார் இல்லையா? சாமியார்கள்லாம் நிறைய பேர் காவி கட்டி விபூதி போட்டு ருத்ராட்சம் போட்டாலே சாமியார்னு கிளம்பிடுறான். அவன் உண்மையான சாமியார் யாருன்னு தெரியல இல்லையா? அதனால் உண்மையான சாமியார் யார் என்பதை அரசன் நிர்ணயிக்க வேண்டும். அது திருமூலர் சொல்றார். அது பின்னால் வரும். அந்த பாடலாம் இதில் எழுதியிருக்கேன். ராஜாவோட வேலை என்னன்னு கேட்டாக்கா, தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த நாட்டிலே உண்மையான சாமியார் யார், போலியான சாமியார் யார் என்று கண்டுபிடித்து உண்மையான சாமியாருக்கு ஆதரவும் போலியான சாமியாருக்கு தண்டனையும் கொடுத்து நாட்டை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று திருமூலர் சொல்கிறார் இல்லையா? அதனால் அவரை பற்றி ஒரு டெஸ்ட் வைக்கிறார் இல்லையா? அது பின்னால் நான் சொல்கிறேன், விரிவாக சொல்கிறேன். டெஸ்ட் வச்சு அவர் உண்மையான சாமியார் தான், உண்மையான பக்தர் தான், பிள்ளையாரோட திருவருள் பெற்றவர் தான், இவர் கொடுத்த அமுதுகளை எல்லாம் அந்த பிள்ளையார் உண்மையிலே உண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார். ஏன்னா நைவேத்தியம் பண்ணுறது திரை மூடிட்டு உள்ளே வச்சு காமிப்பாங்க. அவர் உண்மையிலே சாமி சாப்பிடுதா இல்லை அந்த ஆசாமி சாப்பிடுதான்னு எப்படி தெரியும் நமக்கு? அப்படியே மணி அடிச்சிங்கன்னா 4 கொழுக்கட்டை எடுத்து வாயில் போட்டுக்கலாம். திரை போட்டிருக்க யாரும் உள்ளே வர முடியாது. கேட்டாக்கா சாமி சாப்பிட்டுருச்சின்னு சொல்லிடலாம் இல்லையா? 1990களில் பிள்ளையார் பால் குடிக்குதுன்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க அங்கங்கே இல்லையா? அது உண்மையாக போயே தெரியாது. ஆனால் நம்ம நம்பி ஆண்டார் நம்பிகள் 11ஆம் நூற்றாண்டில் உண்மையிலேயே பிள்ளையாருக்கு திருவமுதை படைத்து அவருடைய திருவருள் முழுமையாக பெற்று ஞானசம்பந்தர் பேரில் பதிகங்கள் பாடி 6 நூல்கள் பாடி திருநாகர் சுவாமிகள் பேரில் ஒரு ஏகாதச மாலை பாடி அதுக்கப்புறம் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடி, ஏன்னா ஞானசம்பந்தர் பாடின பிற்பாடு தான் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடுறார். இதுக்கு நம்ம குறிப்பு கிடைக்கிறது. திருஞான சம்பந்தரை பற்றி அந்தாதி பாடிய பிற்பாடு தான் இவர் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடுறாங்க. ஆனால் அங்கே முறை முன்ன பின்ன இருக்கும். முதல்ல திருத்தொண்டர் திருவந்தாதி இருக்கும், அதுக்கப்புறம் ஞான சம்பந்தர் திருவந்தாதி இருக்கும், ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி இருக்கும். அது குறிப்பு என்னன்னாக்கா, என் அந்தாதி கொண்ட பிரான் என்று ஞானசம்பந்தரை பற்றி பாடுறார். ஆகவே இதில் என்ன தெரியுது? முதல்ல அவர் ஞானசம்பந்தரை பற்றி பாடுறார், அந்தாதி பாடுறார், அதுக்கப்புறமா தான் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடுறார். இதெல்லாம் நமக்கு வரலாற்று உண்மைகள் எல்லாம் அவருடைய பணுவல்கள் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அதுபோல் அவர் உண்மையிலே பிள்ளையார் பெற்றார், நேரில் பார்த்தார் பிள்ளையார் என்பதற்கும் உள்ள சாட்சி இருக்கிறது. அதெல்லாம் போக போக நான் விரிவாக சொல்கிறேன். இன்று மணிவாசக பெருந்தகைக்குரிய அந்த பூசை குரு பூசை தினம் என்பதனால அவரை பற்றிய சிந்தனையை நம்ம நம்பி ஆண்டார் நம்பியோடு சேர்த்து சொன்னாங்க, அது பொருத்தமாக இருக்கும். நம்ம தம்பி கார்த்திக் கூட ஓதாமூர்த்திகள் திருவாசகம் பாடணும்னு சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு பாடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இல்லையா? 1000 மேடைகள்லாம் அவங்க பாடியிருக்காங்க. நான் இப்போ தான் வரேன் கற்றுக்குட்டியா இல்லையா? அதே நான் கார்த்திக் ஒன்று சொல்லிடுறேன், என்னுடைய வாய்ப்பை தட்டி பறிக்காத கார்த்தி. எனக்கே ஏதோ வராது வந்த மாமணி போல் ஏதோ 1-2 வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? அதனால் அவங்களுக்கும் வள்ளிக்கும் நான் சான்ஸ் கொடுக்குறேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. வள்ளி மணாளன்னு சொன்னால் தான் முருகனுக்கே அங்கே புகழ் இருக்கும்போது இந்த சாதாரண உமாபதிக்கு என்ன கிடைக்குது? அதனால் இந்த வள்ளிக்கும் நான் சான்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஆமாம், மாணிக்க வாசகரை பற்றிய செய்திகள் வரும்போது, அது பாடல் வரும்போது திருமுறை அந்த திருவாசகத்தை அவங்க ஓதுவார்கள். இப்போ மாணிக்க வாசகர் காக்க வேண்டும் என்று ஒரு பாடலில் பாடியிருக்கேன். 10வது பாடல். மொத்தம் 104 பாடல்கள். அதில் 10வது பாடல் மாணிக்க வாசகர் காக்க வேண்டும் என்பதாக வருகிற பாடல். இந்த பாடல் அவங்க வள்ளி பாடினா தான் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அவங்க பயிற்சி எடுத்துக்கணும் அதெல்லாம். ஏன்னா முன்ன பின்ன பயிற்சி இல்லாத பாடலை திடீர்னு எடுத்து பாடினாக்கான்னு வைங்க தடுமாறும். புது கவிதை இல்லையா? அதனால் புது கவிதைனாக்கா இது இலக்கணம் இல்லாத கவிதை கிடையாது, மரபு கவிதை தான். ஆனால் புதுசாக வந்திருக்க கவிதை இல்லையா? அதனால் அந்த பாடல்னு அடியனே பாடுறேன். இது 10வது பாடல். சிவா பாருங்க, 10வது மாணிக்கவாசகர் வந்தாலும் அங்கே ஒளி வருது, ஒளி வளர் விளக்கு. ஆமாம், நூல் இருக்கிறவங்க 126வது பக்கம் 125வது பக்கம் எடுத்துங்க. 125 ஐயா கூட போன முறை வாங்கினார் இல்லையா? ஓ, அவங்க தான் கொடுத்துருக்காங்களா? சரி சரி. 125வது பக்கம்.
நீர் வேட்கை உற்றமான் கணங்கள் பாலை காணல் நீரினை தொடர்ந்து அலமரல் நிகர்த்திட பரமதங்கள் உளம் தடுமாறிடவே நின்மலனை நன்னி அறிவால் பார்வேட்கை பரிவேட்கை பைந்தொடியாள் வேட்கை பரிகரித்து அகங்குழைந்தே பசுவேறும் பெம்மானை பரிமேல வரச் செய்த பண்பனே நின் பதம் பணிந்தேன். எளிய தமிழ் தான், ஒன்றும் கஷ்டமான தமிழ் கிடையாது. ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை மட்டும்தான் பொருள். அது கூட நான் அறிஞ்ச ஒரு பொருளில் அது பொருள் போட்டுடுறேன் இல்லையா. நீர் வேட்கை உற்றமான் கணங்கள் பாருங்கள், ஒரே வெக்கையாக இருக்குது, தண்ணி குடிச்சிக்கினே இருக்கலாம் போல இருக்குது. அது மாதிரி மான்கணங்களை என்ன பண்ணுது, கூட்டம் கூட்டமாக போகுது தண்ணி கிடைக்குமான்னு. அங்கே ஒரு பெரிய பாலைவனமாக இருக்குது. பாலைவனத்தில் என்ன தெரியும், போயிட்டு காணல் நீர் தெரியும் இல்லையா. தூரத்தில் பார்த்தாக்கா அங்கே அப்படியே தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா. அது நோக்கி போனாக்கா கிட்ட போனாக்கா அங்கே இருக்காது, இன்னும் தள்ளி போயிடும் அந்த தேர். அதுபோல் மற்ற சமயங்கள் எல்லாம் உண்மையை காட்டுறது போல் இருக்கும். கிட்ட போனாக்கா அப்படியே கோல் போஸ்ட்டை எடுத்து அந்தாண்டு நோக்கி வச்சுக்குவோம். அதுக்கு மேலே எதுனா கேள்வி கேட்டாக்கா இதுக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது, ரத்தம் கக்கி செத்துடுவேன் அப்படின்வாங்க இல்லையா. அதனால் நீர் வேட்கை உற்றமான் கணங்கள் பாலை காணல் நீரினை தொடர்ந்து அலமரல் நிகர்த்திட பர மதங்கள். ஏனைய மதங்கள் எல்லாம் இல்லையா, சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. ஏனைய மதங்கள் எல்லாம் இந்த மான்கணங்கள் உண்மையை தேடி தண்ணீரை தேடி போவது போல ஏனைய சமயங்கள் எல்லாம் உண்மையை தேடி ஓடுகின்றன, கிடைக்காமல் அலமந்து அழிகின்றன. நிகர்த்திட பரமதங்கள் உளம் தடுமாறிடவே நின்மலனை தன் அறிவால் பார்வேட்கை பரிவேட்கை பைந்தொடியாள் வேட்கை. பார்வேட்கை மண்ணாசை இல்லையா. பரிவேட்கை, பரினா வல்லின ரீ போடணும், சின்ன ரீ இடையின ரீ போட்டாக்கா குதிரைன்னு அர்த்தம். வல்லின ரீ போட்டாக்கா பரினாக்கா கோல்டுன்னு அர்த்தம். பரிவேட்கை பொன்னாசை, முதல் சொன்ன மண்ணாசை, அப்புறம் பொன்னாசை. பைந்தொடியாள் வேட்கை பெண்ணாசை, 3 விதமான ஆசைகள். இதெல்லாம் எப்படி போவோம்னாக்கா சிவருமான் மேலே நீங்கள் பற்று வைக்கணும் இல்லையா. நின்மலனை நன்னி அறிவால் இந்த வேட்கையெல்லாம் பரிகரித்து. ஏன்னா பெருமானை கும்பிடாமல் நீங்கள் இந்த ஆசைகள் எல்லாம் துறக்கணும்னா கஷ்டம் இல்லையா. பற்றுக பற்றிட்டார் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு திருவள்ளுவர் சொல்லார். சார்புணர்ந்து சார்பு கடவுளின் மற்றெழுத்து சார்தரா சார்தரு நோய் எல்லாம் தெளிவாக சொல்கிறார் இல்லையா. அதனால் அந்த நின்மலனை நன்னி, நின்மலனாகிய அந்த சிவருமானை நெருங்கி நன்னி அறிவால் ஞானம். மாணிக்கவாசகர் அறிவால் சிவருமானையே நிகழ்த்தவர் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த ஞானத்தினாலே அறிவால் பார்வேட்கை பரிவேட்கை பைந்தொடியாள் வேட்கை இந்த 3 வாசைகளிலும் பரிகரித்து அகங்குழைந்தே. நெஞ்செல்லாம் குழையுது அவருக்கு. என்ன பண்ணுறாரு, பசுவேறும் பெம்மானை பரிமேலே வரச் செய்த, இப்போ வர பரினாது குதிரை. பசுவேறும் பெருமானை பரிமேலே வரச் செய்த பண்பனே, அப்பேற்பட்ட பண்பாடு உடைய அந்த பெருமானே நின் பதம் பணிந்தேன். மாணிக்கவாசர் நான் வணங்குறேன் அப்படின்னு அந்த பாடல் பாதி பாடல் முடியுது. அடுத்த பாதி என்ன சொல்லுது பாருங்கள். ஏன் வணங்குறான்னு மாணிக்கவாசர் கேட்குறாரு. இப்போ உன்னை போலே ஒரு அடியார் இருக்காருப்பா, நீ எப்படி சொல்கிற? ஆமாறும் திருவடிக்கே அகங்குழையே நன்முருகேன் பூமாலை புகழ்ந்தேத்தேன் புகழ்ந்துடையேன் தேடீர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே அப்படின்னு பாடுறார். என் மனசு உங்ககிட்ட போய் நினைக்கலை, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கிழற்கு உன் கைதான் தலைமையில் வைத்த கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெயதய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே சொல்கிறார். என் மனசு உன்னுடைய திருவடியில் சேரலை, கண்ணீர் எனக்கு வரல, கையை தூக்கி தலைமையில் வைக்கலை அப்படின்லாம் பாடுறார். அதே போல தான் நம்பியாண்டார் நம்பிகளும் இங்கே பாடுறார் இல்லையா. கோயில் திருப்பன்னியர் விருத்தம் 70 பாடல் பாடுறார். முதல் பாடல என்ன சொல்கிறாரு, இந்த கருத்தை தான் சொல்கிறார். நெஞ்சன் திருவடி கீழ் வைத்து நீள் மலர் கண் பணிப்ப வஞ்சன் கடிந்து உன்னை வந்திக்கிறேன் ஆமாறும் திருவடிக்கு அகங்குழையேன். அதே கருத்து இங்கே வருது.
எல்லாம் திருவாசகெல்லாம் படித்தவர் இவர். ஓதாது உணர்ந்தவர் நம்பி ஆண்டார் நம்பிகள். பெருமானுடைய அருளால் அனைத்து வந்தது. ஒரு முறை படித்தாக்கா அதனுடைய சாரம் பூரா அவர் மனசில் இறங்கிடும். நமக்கெல்லாம் பல முறை பாராயணம் பண்ணாலும் அந்த உணர்வு வரமாட்டேங்குது. திருவாசகம் பாராயணம் எத்தனை முறை பண்ணியிருப்போம்? கண்ணியில் ஒரு சொட்டு வருதா? வரல. வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது நிதானமாக வரும். பெரியார்களுடைய திருவடியை படித்து கொண்டால் வேகமாக வரும் இல்லையா? நம்பி ஆண்டார் நம்பி திருவடியை படித்து கொண்டால் வேகமாக வரும். ஏன்னா அத்தனை நாய்மார்களை பற்றி ஒரு பாடியிருக்கார் இல்லையா? நார் வேண்டும் நெஞ்சு இறைத்தாள் கீழ் வைத்து நீர் உருகுத்து நடலை கடிந்து ஏற்றுகில்லேன். நார் வேண்டும் நெஞ்சு. நார் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நார்னா உங்களுக்குலாம் தெரியும், பூக்கட்டுற நார்னு சொல்லுவாங்க இல்லையா? பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். இந்த பூவோடு சேர்ந்த இந்த நாரும் மனம் பெறும்னு சொல்லுவாங்க பழமொழி. ஆனால் நார்னாக்கா அன்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க இல்லையா? இது கொஞ்சம் இலக்கியம் படிச்சிருக்கணும், கொஞ்சம் தெரிஞ்சுன்னா தான் அறிஞ்சொரு பொருளில் நான் போட்டு வச்சுருப்பேன். நார் அப்படின்னா இந்த இடத்துல அன்பு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எதுக்கே போனேன், நீர் வேட்கைன்னு ஆரம்பிக்குது, அப்புறம் பார் வேட்கைன்னு 2வது வரி வருது. அதனால் அடுத்தபடியாக எது கையை விட்டாலும் எது கையை விடாதே பழமொழி சொல்கிறாங்க. மோனை போச்சுன்னா கூட பரவாயில்ல, எதுக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நீர் பாருக்கு ஏற்ற மாதிரி இங்கே நார்னு போடணும். நார்னாக்கா பூக்கட்டு நார்னு இங்கே நம்ம பொருள் வச்சுக்கின்னு நம்ம பாட்டை நகர்த்த முடியாது. அதனால் இங்கே நார் என்பதற்கு அன்பு என்று பொருள் செய்ய வேண்டும். நார் வேண்டும் நெஞ்சு இல்லையா? பக்தி சிவருமான் மேலே இருக்கிற பக்தியோடு இந்த நெஞ்சு இருக்கணும். நார் வேண்டும் நெஞ்சு இறைத்தாள் கீழ் வைத்து, நெஞ்சன் திருவடி கீழ் வைத்து, அந்த கருத்தை அப்படியே எடுத்து போட்டுருங்க. நார் வேண்டும் நெஞ்சு இறைத்தாள் கீழ் வைத்து நீர் உகுத்து, கண்ணீர் உகுத்து, நடலை கடிந்து, வஞ்சம் கடிந்துன்னு சொல்லுவாங்க. நடலைன்னு சொல்லுக்கு என்ன பொருள்னாக்கா வஞ்சகம், பொய். நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமன எஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலையில்லோம் வருதுங்களா? அதனால் அந்த பொருள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துலையும் ஒரு இலக்கியமான சொற்களுக்கு பொருள் வச்சுருப்பாங்க. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், அதான் ஈஸியாக புரியும் நமக்கு. நரகத்தில் இடர்படும், தர்மபுரத்தார் சொல்லுவார், இடர்படும் கிடையாது இடப்படம்னு சொல்லுவார் அவர். ஏன்னா தர்மபுரத்தோட ரொம்ப பெரிய ஃபேன் இவர் தான். அதனால் அவர் இடர்படும், அங்கே போனால் தானே இவனுக்கு இடரு, அங்கே ஒன்றும் இடவே மாட்டாங்க ஒன்று இல்லையா அப்படின்னு சொன்னார். ஒரு எடுத்துருவார். இடர்படும்னாக்கா அங்கே போய் துன்பப்பட மாட்டோம்னு அர்த்தம், அங்கே போய் இடப்பட மாட்டோம்னு ஒரு அர்த்தம். அந்த இடத்துக்கே நம்ம போக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? 2 பாத பேதத்தை கற்பித்து அவர் நயமாக பொருள் சொல்வார். இன்னும் அவங்க பெரியவங்களை நம்ம மதிக்கணும். அவரெல்லாம் பொருள் தெரிந்து பாடினவர் இந்த பெரியவர். அதனால தான் அவர் ஓதுவார் சக்கரவர்த்தின்னு, கிங் ஆஃப் ஓதுவார்ஸ்னு சேலம் ஜெயலட்சுமி அம்மாவே சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் இங்கே நடலையில்லோம், நடலைன்னா வஞ்சகம் பொய். ஏன் சொன்னேன்னாக்கா அந்த பாட்டில் இந்த நடலைன்ற வார்த்தை வருது. நம்ம அதெல்லாம் படித்ததுனால இயல்பாக இந்த பாடலில் அந்த சொல்லை புகழ்த்தி போடுறோம். ஏன்னா நார்னு வருது, உடனே அதுக்கு மோனையாக ஒரு சொல் வரணும். நடலை கடிந்து, அவர் வஞ்சம் கடிந்தான்னு சொல்லியிருக்கார் அந்த பாட்டில். நெஞ்சன் திருவடி கீழ் வைத்து நீர்மலர் கண்பணிப்ப வஞ்சம் கடிந்து உன்னை வந்தித்திலேன். நெஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி வஞ்சம்னு போட்டிருக்காரு. நான் அதே வஞ்சத்தை இங்கே போட முடியாது. அதனால் அதுக்கு பரியாய சொல், நான் சினானிம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். வேறு அதே சொல், அதே பொருளோட வேறு சொல். நடலை கடிந்து ஏற்றுகில்லேன், உன்னை நான் வழிபடவில்லை அப்படின்னு சொல்கிறார். நம்ப அருள் பெறுவது எங்கன், இதெல்லாம் செய்யவே இல்லை, நான் எப்படி உன்னுடைய திருவருள் பெறுவேன் இல்லையா? வேலை செஞ்சால் தானே கூலி. விபூதி போட்டு சிவாய நம என்று நீரணித்தால் தான் கருவாய் செல்கைன்னு அடுத்த முறை விட்டு நம்ம தைரியமாக அவருடைய செடாமுடியை பிடிச்சி உலுக்கி நம்ம கேட்கலாம். சிவபெருமானுடைய சிண்டை பிடிச்சி உலுக்கி கேட்கலாம். நான் திருவாசகம் படித்தேன், திருநீரை இட்டேன், திருவாய்ப்பொழியை சிவாயனம் என்று ஓதினேன், அடுத்த நிமிஷம் எனக்கு கூட நான் செய்கிறதெல்லாம் செஞ்சேன். இதெல்லாம் செய்யாமல் நான் மட்டும் ஜோசிக்காரங்கிட்டையும் யூடியூபுக்கிட்டேயும் இன்ஸ்டாகிராம்கிட்டையும் அரசியல்வாதிகிட்டையும் சினிமா நட்சத்திரத்துக்கிட்டேயும் போயினே இருந்தாக்கா சாமி எப்படி உனக்கு கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். நீ செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஒழுங்காக செய்ய. ஆனால் இதெல்லாம் நான் செய்யவில்லையே, அவராக செய்யலை,
நம்முடைய குற்றத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு சொல்கிறார் நம்பியாண்டார் நம்பி. நம்பன் அருள் பெறுவது எங்கன் என்று நினைப்போல் ஏங்கும் நம்பியாண்டார் நம்பி. மாணிக்கவாச பெருமானே, நீ எப்படி ஏங்கினாயோ அதுபோல நம்பியாண்டார் நம்பிகளும் இயங்குகிறார். அதனால் அந்த குழந்தை நீ காக்குவது உன்னுடைய கடமை அல்லவா இல்லையா? யாரோ ஒரு குழந்தைய காப்பாற்றுன்னு நான் ஒன்றும் கேட்கல உங்ககிட்ட. மாணிக்கவாசர் பெருமான்கிட்ட இந்த நம்பி என்ற சிறு குழந்தையை காக்க வேண்டும் என்று நாம் பணிவோடு வேண்டுகிறோம். அதற்கு காரணம் சொல்கிறோம் இல்லை? எதுவாக இருந்தாலும் ஒரு காரணம் இருக்கணும். வெறும் எதுக மோனையோட பாட்டு இருந்தால் பத்தாது இல்லையா? ஏன்னா குப்பனும் கோயிலுக்கு போனான், கோவிந்தனும் கூடவே போனான், எப்படா வந்தாய் என்றார். அதுலேயே இருக்குது குப்பன் கோவிந்தன் கோயில், எப்போ வந்தாய், என்ன செய்தாய், எல்லாம் எதுக மோனை தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இன்னும் ஒரு பயனும் கிடையாது. யூ ஷுட் ஹாவ் ரைம் அண்ட் ரீசன் இன் யுவர் பொயட்ரி. எதுக இருக்கணும், இல்லைன்னா மோனை இருக்கணும், அதோட கருத்து செறிவு இருக்கணும், கற்பனை இருக்கணும். அப்போ தான் உண்மையான கவிதை. கவிதைனாக்க கருத்து, வடிவம், கற்பனை, இந்த உணர்ச்சி 4 இருக்கணும். 4 சேர்ந்தது தான் கவிதை. 4ல் ஏதாவது 1 2 இருக்கணும். இந்த 4மே இல்லைனாக்கா அது வேறு கவிதை கிடையாது. வெற்று வார்த்தைகள், ஜோடனைகள். ஒன்று கருத்து இருக்கணும், கற்பனை இருக்கணும், வடிவம் இருக்கணும். வெண்பா வடிவம், அந்த யாப்பிலக்கணத்தோடு பட்ட அந்த வடிவம் இருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் உணர்ச்சி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் கவிதை இல்லையா? பெருமானுடைய திருவருளினால அந்த நாளும் இது கொஞ்சம் இதில் என்னுடைய பாடல்கள் இருப்பதாக பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா? இது அணிந்துரை கொடுத்தவங்களாம் யார் இருக்காங்க? இப்போ இது அணிந்துரை கொடுத்தார் ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்துருக்கார், நைத்தமிழ் நெஞ்சன். ஆமாம், முதல் அவர் தான் அணிந்துரை கொடுத்தார். சாமு தியாகராஜன் பெரியார் நகர்லேருந்து வரார். செந்தமிழ் வேள்வி சதுர அணிந்துரை கொடுத்துருக்கார். நம்ம பனசை அருணா அணிந்துரை கொடுத்துருக்கார். ஒளியரசு ஐயா அணிந்துரை கொடுத்துருக்கார். அப்புறம் இதில் வந்தவாசி புலவர், பெரும்புலவர் முனுசாமி ஐயா அவர்கள் அணிந்துரை கொடுத்தார். எங்கள் மாப்பிள்ளை இதில் ஆர்ட்ஸ் காலேஜ், நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் உதவி ஆசிரியராக இருக்கின்ற, உதவி பேராசிரியராக இருக்கின்ற அந்த கவி இல்லையா? பார்வை குறைபாடு இருந்தாலும் பிஹெச்டி, மாப்போசை பற்றி பிஹெச்டி எழுதி 2010 பர்னாலா கிட்ட அந்த பட்டத்தை வாங்கி அதோட ஃபோட்டோ ஹிந்துவில் வந்தது. அவர் எனக்கு அணிந்துரை கொடுத்துருக்கார், தமிழில் பிஹெச்டி. அதனால் பெரியவங்கள்லாம் பாராட்டியிருக்காங்க. அதனால் நம்பன் அருள் பெறுவதெங்கன் என்று நினைப்போல் ஏங்கும் நம்பியாண்டார் நம்பியை. உன்னை போலேயே அவர் இயங்குறாருப்பா. அதனால் நீ அவர் காக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? அப்புறம் இன்னொன்று சொல்கிறார். இது ஒரு காரணம் மட்டும் இல்லை, திருப்புலம்பல்னு ஒரு பகுதி இருக்குது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றால தமன் குறையும் கூத்தாவும் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துர வேண்டுவனே. இல்லையா? மணிவாசர் பாடுறார் இல்லையா? உற்றாரை யான் வேண்டேன். எந்த உற்றாரும் எனக்கு தேவையில்லை, எல்லாம் சொந்தக்காரன் பூரா நமக்கு சூழ்நிலை வைக்கிறதே இருக்கான். அதனால் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். எனக்குன்னு ஒரு ஊர் தேவை கிடையாது இல்லையா? நாம் போட்டுவோம் முன்னாடி. எனக்குன்னு ஒரு பேர் தேவை கிடையாது. அவருடைய இயற்பெயர் என்னன்னே தெரியல. திருவாதூரில் அவர் அவதாரம் செய்ததுனால திருவாதூரர்னு பேர். மாணிக்கம் போன்ற வாசகத்தை அருளினதுனால அவருக்கு மாணிக்க வாசகர்னு அவருக்கு தீக்ஷா நாமமாக சிவருமான் கொடுத்துருக்கார். மணிவாசகர் அப்படின்னு பேர் இல்லையா? அழுது அடி அடைந்து அன்பன் என்று பெரியவங்க போட்டுறார்கள். அவங்கவுங்க விதவிதமாக பேர் வச்சுருக்காங்க. இயற்பெயர் என்னன்னு தெரியல. எங்கள் குருநாதர் செந்தமிழ் வேள்வி சதுரர் அவர் சொல்கிறாரு, நான் என்னோடய ஆராய்ச்சி கிடையாது, அவர் சொல்கிறாரு நம்பி ஆண்டார் நம்பி தான் சைவத்தில் பல சிக்கல்களை தீர்த்து அருளினார். சமணர்கள் கழுவேற்றத்தை முதல்ல சொன்னவர் யாருன்னு கேட்டால் நம்பி ஆண்டார் நம்பி தான். இது அகச்சான்று எதுவும் கிடையாது திருமுறையில் தான், அந்த இவர் தேவாரத்துலாம். இவர் தான் முதல்ல 8000 சமணர்களை கழுவேற்றி அந்த சைவ பயிரை வளர்த்து சமணர்களை ஓட்டியவர் ஞானசம்பந்த பெருமான் என்பதை நிலைநாட்டார். அதுக்கப்புறமா தான் பின்னால் வந்த அருணகிரிநாதர், திருப்பூர் சிதம்பர சுவாமிகள், ஒட்டக்கூத்தர், தக்கையாக பரணிகளை சம்பந்தரை முருகப்பெருமானாக பாவித்து கோயில் பாடியது என்ற பகுதியில் நாமகள் வழியாக அவருடைய வாக்காக பல தாழிசைகளை பாடுகிறார் இல்லையா? அதனால் சம்பந்தர்
அந்த சமன் இருளை நீக்கியவர். அதை முதல்ல எடுத்து சொன்னவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. அப்பேற்பட்ட சைவத்தில் ஏற்பட்டுக்கின்றிருக்க பல சிக்கல்களை நீக்கியவர் யாருன்னு கேட்டால் நம்பியாண்டார் நம்பி. அதில் ஒரு சிக்கலை பற்றிக்கிறார் பாருங்கள். ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என பணிவாய் நின் புலம்பல் ஓதிடினும். திருப்புலம்பல் என்ற உன்னுடைய பகுதியில் எனக்கு ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம் நீ சொன்னால் கூட திருவாத ஊர் ஓங்கு சிவபாத்தியன் என்று உலகர் அறிந்து ஏற்ற உரைப்பவனை காக்க என்றே. ஆனால் நம்ம நம்பியாண்டார் நம்பி என்ன சொல்கிறாரு, திருவாத ஊர் சிவபாத்தியன் அவரோட ஊரையும் சொல்கிறார் பேரையும் சொல்கிறார் இல்லையா. வருவாசகத்தினன் முற்றுணந்தோனை வண்டிலை மண்ணை திருவாத ஊர் சிவபாத்தியன் செய்திரு சிற்றம்பல பொருளார் திரு கோவை கண்டேயும் மற்ற பொருளை திருளாத உள்ளத்தவர் பாடி சிரிப்பிப்பரே. கோவை பாடினார் யார்? மாணிக்கவாசகர். உங்களுக்கு ஒரு இன்னொரு கேள்வி கேட்குறேன். கோவை பாடிய நாயன்மார் யார்? கோவை பாடிய நாயன்மார் யார்? மாணிக்கவாசகர் கோவை பாடியிருக்கார், திருச்சிற்றம்பலம் கோவை பாடியிருக்கார். அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஆனால் அவர் நாயன்மார் லிஸ்ட்டில் வரல. நான் கேட்குறது நாயன்மார் யார்? நம்பியாண்டார் நம்பி கோவை பாடுறார். அவர் கலம்பகம் பாடியிருக்கார், மும்மணி கோவை பாடியிருக்கார், ரெட்டமணி மாலை பாடியிருக்கார் இல்லையா, திருவிழா மாலை பாடியிருக்கார் சம்பந்தர் பேரில். கோவை பாடிய நாயன்மார் காரி நாயனார், குறித்து வச்சுங்க. ஆமாம், நம்ம படிச்சிருப்போம். காரி நாயனார் குரு பூஜை வரும்போது கடையில் அந்த ஹிஸ்ட்ரியை படிச்சுடுவோம். ஆனால் அந்த அந்த தகவல் மனசில் நல்லா போய் பதிவுனாக்கா இது மாதிரி குவிஸ் கான்டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா. அந்த கேள்வி கேட்டு பதில் தெரியாமல் ஒரு 10 நிமிஷம் முடிச்ச பிற்பாடு கேள்வி தெரிஞ்ச உடனே தான் மனசில் போய் பதியாது இல்லையா. கோவை பாடிய நாயன்மார் யார்? காரி நாயனார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மூவேந்தர்கள் பற்றி கோவை பாடுறார் இல்லையா. பெரும்பாலும் சிவபெருமானை பற்றி பாடுறவங்க மற்றவங்களை பற்றி பாட மாட்டாங்க, நரஸ்துதி பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் மூவேந்தர்களை பற்றி பாடி, இன்னும் மூவேந்தர்கள் பாடினா அவங்க பொண்ணு கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க. அதை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, அடியார்களுக்கு அமுது செய்வித்தார் இல்லையா. அப்போ அவருக்கு புலமை இருந்தது, தமிழ் புலமை இருந்தது. சிவபெருமான் மேலே கூட கோவை பாடலாம். பாடினாக்கா யார்கிட்ட எடுத்து போய் கொடுத்து சிவபெருமான்கிட்ட கொடுத்து அவ்வளோ பெரிய அருளாளராக ஞானசம்பந்தர் பாரு, அவர் நேராக போவார். இடரினும் தளரினும் எனதொரு நோய் அப்படின்னு ஒரு 11 பாட்டு பாடுவார். உடனே பூதகனை எடுத்து வந்து பொண்ணை வச்சுட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. அந்த அளவுக்கெல்லாம் இப்போ பாட முடியாது. அதனால மூவேந்தர்கள் சரி, அவங்க உண்மையிலே நாட்டுக்கு இல்லையா மன்னரை கண்டால் அவங்க திருமாலை கண்டது போல, இறைவனை கண்டது போல, இறைவனே பேர் மன்னனுக்கு இல்லையா. அதனால் அவங்கள பற்றி பாடலாம். பாடினு பொன் கொடுத்தா அதை எடுத்துன்னு போய் சிவனடியார்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, எல்லாம் கரெக்டாக பண்ணணும். அவள் தானே ஒரு வேலை செய்யணும். செஞ்சு முடித்து அது பொண்ணை வாங்குறாரு, எடுத்துகிட்டு போய் பாடுறாரு. தமிழ் புலமை இருந்தாக்கா கோவை பாட முடியும். ஆனால் திருக்கோவையாரை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு நானும் நிறைய பாடலாம் படித்தேன், திகண்டு மனப்பாடம் பண்ணிட்டேன், இலக்கணம்லாம் தெரியும் அப்படின்னு தலைக்கணத்தோடு போய் நீ பாட ஆரம்பித்தேன்னாக்கா ஒரு பாட்டு வராது. அதான் சொல்கிறார், வருவாசகத்தின் முற்றுணர்ந்தோனை வண்டிலை மண்ணை திருவாத ஊர் சிவபாத்தியன் செய்திரு சிற்றம்பல கோவை. அதை பார்த்துட்டு இதை போல் நானும் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தன் பாடினாக்கா மற்றவங்களாம் பார்த்து எள்ளி நகையாடி சிரிப்பார்கள். அவ்வளோ சிறப்பாலாம் ஒன்றும் வந்துடாது அப்படின்னு யார் சொல்கிறார்? நம்பியாண்டார் நம்பி கோயில் திருப்பணியர் விருத்தத்தில் 70வது பாடலில் பாடுறார். இந்த 70 பாடல் பாடுறார், இல்லை 58வது பாடலில் இந்த பாடல் பாடுறார் இல்லையா. இதெல்லாம் மாணிக்கவாசகர் பற்றி அவர் பாடியிருக்கார். 4 பெருமக்களை பற்றி பாடியிருக்கார் நம்பியாண்டார் நம்பி. அது தனி நூலாக பாடல, குறிப்பாக இடையில வருது இல்லையா. அதனால் உன்னுடைய பேரை சொல்கிறார், உன்னுடைய ஊரை சொல்கிறார். அதை வைத்து நாம் அதை பக்த பஞ்சாட்சரமாக பாவித்து நம்ம அந்த பேரை நாம் சொல்கிறோம். மணிவாசகர் அப்படின்னால அது 5 எழுத்து, திருவைந்தெழுத்து. சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தை சொன்னால் என்ன பலனோ அதை விட பல்மடங்கு பலன் பக்தர்களுடைய பஞ்சாட்சரமாகிய மணிவாசகர், ஞானசம்பந்தர், நாவுக்கரையர் இல்லையா, நம்பியாரூரர் இதெல்லாம் சொன்னாக்கா உங்களுக்கு பலவிதமான பல மடங்கு பலன் வரும் இல்லையா. அதனால் உன்னுடைய பேரை சொல்கிறார், ஊரை சொல்கிறார். அதனால் இந்த குழந்தையை நீ காக்க வேண்டும் அப்படின்னு இந்த குழந்தையை நம்ம
காக்கின்றோம் இல்லையா. இதுதான் அதிராவடிகள் பற்றி பாடியிருக்கேன். அது இன்னொரு நாள் பார்ப்போம். ஏன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் போட்டாக்கா உங்கள் மனசில் போய் சேராது. அதிராவடிகளை பற்றி அவர் இந்த குழந்தையை காக்கணும், ஏன்னா அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. அவரும் பிள்ளையாரை பற்றி பாடியிருக்கார், இவரும் பிள்ளையாரை பற்றி பாடியிருக்கார். அதனால் அவர் காக்க வேண்டும். 63 நாயன்மார்களும் ஒரே பாடலில் பாடி போட்டு வச்சுருக்கோம். சேக்கிழார் பிள்ளை தமிழ் எடுத்துக்கொண்டால் ஒரு பாடல்லையும் ஒரு தில்லை வாழ்ந்தன சருக்கம் இல்லையா. அடுத்தபடியாக திருநின்று செம்மையாக கொண்டுன்னு ஆரம்பித்தா அந்த முதல் பேரை வச்சு அதை வச்சு அதில் இருக்கக்கூடிய நாயன்மார்கள் எல்லாம் சேக்கிழார் காக்க வேண்டும். பத்திராய் பணிவார்கள் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் சேக்கிழார் காக்க வேண்டும் என்பதாக அவர் போட்டிருக்கார் இல்லையா. சேக்கிழார் காப்பதற்கு நாயன்மார்கள் தான் வரணும்னு அவர் தனித்தனியாக ஒரு பாடலும் போட்டிருக்கார். நான் அது மாதிரி போடலாம், மரபை மீறி அவர் மாதிரி செஞ்சுருக்கார் அவர். நாமெல்லாம் சாதாரண புலவன் இல்லையா. அவர் 10 கம்பன் லட்சகவி பாடுறவர். நான்லாம் ஏதோ பேருக்கு ஆங்கில வகையில் படிச்சுட்டு அப்பா தமிழாசிரியர் என்பதால் தமிழில் ஊற்றம் கொண்டு அதுக்கப்புறம் பிஎட் எம்ஏலாம் படிச்சுட்டு பிள்ளையாரை பிடிச்சிக்கின்னு அவர் பேரில் கலம்பகம் பாடிட்டு எங்கள் ஐயா செந்தமிழ் வேள்வி சதுர பேரில் ஒரு 8 மணி மாலை அவர் மணிவிழா போது பாடிட்டு பிள்ளையார் பேரில் ஒரு பதிகம் பாடிட்டு இதெல்லாம் இருக்குது, பதிகம்லாம் இதில் இருக்குது பாடிட்டு அதுக்கப்புறம் நம்பி ஆண்டார் நம்பி பிள்ளை தமிழை கொரோனா காலத்தில் சும்மா இருக்கிற நேரத்தில் பாடினேன் இல்லையா. சாதாரண புலவர் நான், அவங்க போல் பெரும் புலவர் கிடையாது இல்லையா. அவங்களாம் பெரிய புலவர், 10 கம்பன். என்னோடய பாட்டு மொத்தத்தையும் சேர்த்தாக்கா ஒரு 300-400 கூட அடங்கிடும் இல்லையா. அவங்க அதிகமாக பாடியிருக்காங்க. அதனால் நம்பி அந்த நாயன்மார்கள் இவங்க காப்பாற்றணும்னு ஒரு பாட்டு போடணும் இல்லையா. போனால் 63 நாயன்மார்கள் காக்கவே அப்படின்னு போட்டால் அவர் அரை வரையில் முடிஞ்சு போயிடும் இல்லையா. பேரை ஒரு முறை சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு பாடல் முழுக்க 63 நாயன்மார்கள் நீள நெடுக ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அதை நான் விளக்க சொல்கிறேன். அதெல்லாம் பேர் தான் வந்திருக்கு, அது இன்னொரு நாள் விளக்கம் சொல்லுவேன். அதனால் இப்போ மாணிக்கவாசகர் பற்றி தான். மாணிக்கவாசகர் பேரில் அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாது தேவர்க்கும் அப்படின்னு ஒரு பாட்டு, திருத்தெழுத்தில் 3வது பாட்டு. சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் 8ஆவதவர் இல்லையா. அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் அந்த பெருமான் தெரிக்கும் படிக்கன்றி நின்ற சிவம் நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்று உலகெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெரியணும் கொட்டாமோ. பாருங்கள், ஒரு வார்த்தை விட்டா கூட அவர் எடுத்து கொடுக்குறாரு, அவ்வளோ மனசில் இருக்கு. அப்படியே சிரிக்கும் திறம்பாடி தெரியணும் கொட்டாமோ அப்படின்னு பாடுறாரு. என்ன பொருள்னாக்கா, ஏன் இந்த திருவாசகத்தை எடுத்துக்கினாக்கா அது நம்பி ஆண்டா நம்பியோடு தொடர்பு உடையது. அதை பற்றி ஒரு பாடல் பின்னால் வருது. இதனால் அது முன்னுரையாக ஒரு அந்த கருத்தை சொல்கிறேன். மாணிக்கவாசகர் இருந்த காலத்திலே அவருடைய அருள் பெருமான் பிட்டடிப்பட்டு மண் சுமந்து பிட்டடிப்பட்டு அவருடைய இவர் உண்மையான பக்தர் தான் என்பதை தெரிந்து கொள்வது வரைக்கும் அவர் சாதாரண ஒரு மானிடராக பார்த்தாங்க. அவர் சிவனடியார்னு பல பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் சொல்கிறேன் இந்த பாட்டில் அகச்சான்றாக இருக்கிறது. அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாது தேவர்க்கும் இல்லையா. தெரிக்கும் படிக்கன்றி நின்ற சிவன். சிவபெருமானுடைய புகழ் எப்படி பிரம்மாவால் கண்டுபிடிக்க முடியாது, இந்த திருமாலால் பார்க்க முடியாது, மற்ற தேவர்களெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் அரிய சிவபெருமான், மூவர்க்கும் தேவர்க்கும் யாவர்க்கும் அரிய அந்த பெருமான். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் இந்த உலகத்தில் நம்மை உருக்கும், நம்முடைய மனத்தை உருக்கும், பணிகொள்ளும், நம்மகிட்டேருந்து அந்த நம்ம அடியாராக ஏற்றுக்கொண்டு அடிமைத்தரத்தை ஏற்றுக்கொள்வான், தொழும்பிலே ஏற்றுக்கொள்வான் என்று சொல்கின்ற நிலை. இதை பார்த்து உலகமெல்லாம் என்ன பண்ணுது, சிரிக்கும், எள்ளி நகையாடுறாங்க. அவர் எங்கேயா அவர் சிவபெருமானுடைய திறம் என்ன யாராலையும் பார்க்க முடியாது. மூவர்க்கும் தேவர்க்கும் மனவாசமும் கடந்தவன் இல்லையா. கடவுள் இருக்கானான்றதே பல பேர் சண்டை போட்டுன்னு இருக்கான். அப்படியே இருந்தால் கூட இவர் கடவுள் அவர் கடவுள்னு சண்டை போட்டுன்னு இருக்கான் இல்லையா. வண்ணம் தானது காட்டி வடிவு காட்டின்னு இதில் வருது, திருச்சதகத்தில் வருது. அதனால் யார் கடவுள்னே தெரியல, கடவுள் இருக்கானா இல்லையான்னு தெரியல, இன்னார் கடவுள்னு தெரியல. இன்னார் கடவுள்னு தெரிஞ்சால் கூட அவர் காண முடியவில்லை. மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாவது பரம்பரை. அவர் வந்தாராம்
வந்து இவரை ஆட்கொண்டாராம், பணி கொண்டாராம், என்னையா டூ போடுறீங்க அப்படின்னு பல பேர் சிரிச்சின்னு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து குருதமூல சிவத்தினால ஆட்கொள்ளப்பட்டவர். அதுக்கப்புறமா தான் இங்கே அவர் மன்னனை கொண்டு வந்து அந்த மணிவாசரை அங்கேருந்து கூப்பிட்டு வந்து ஒரு விசாரணைலாம் பண்ணுறாங்க. ஐயா நம்ம செந்தமிழ் அரசு அவர்கள் அந்த வரலாற்று முறையில் அந்த செக் பண்ணிவிட்டு அது கொடுத்துருக்காரு. இப்போ கூட திருவான்மையூரில் அதை பற்றி முற்றோதெல்லாம் நடக்குது. அதனால் அந்த முதல்ல அவருடைய உண்மை என்னான்னு தெரியல இல்லையா. அந்த ஒரு கட்டை இருக்குன்னு வைங்க, எல்லாம் போட்டு மேய்ச்சிக்கினே போவான். அந்த கட்டைக்குள்ளே நெருப்பு இருக்குதுன்னு வைங்க, நெருப்பு பூத்து மேலே சாம்பல் இருக்குன்னு காலை மிச்சா சுட்டுடும். அதனால் அவருடைய திறம், மாணிக்கவாசகரோட அடிமை திறம் தெரிகிற வரைக்கும் அவர் சாதாரண கட்டை போல் எல்லோரும் மேய்ச்சினே இருந்தாங்க இல்லையா. அதை பார்த்து சிரித்து கொண்டு இருந்தார்கள், எள்ளி நகையாடினார்கள் இல்லையா. அதுக்கப்புறம் அவரோட விஷயம் தெரிஞ்ச பிற்பாடு மன்னனே வந்து விழுந்து வணங்குறான். மன்னனே அவருக்கு ஒரு கோயில் கட்டினான். ஆவுடையார் கோயில் என்பது யார்? மாணிக்கவாசகர் கட்டின கோயில் இல்லை, ஐயா தெளிவாக சொல்லியிருக்கார் இல்லையா. அவர் வந்து மாணிக்கவாசகருக்காக மன்னன், பாண்டிய மன்னன் அவருடைய பெருமை உணர்ந்து அந்த அடியாருக்காக கட்டின கோயில் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் பல விஷயங்கள் வரலாற்று பூர்வமாக நம்ம செந்தமிழ் அரசு ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால் அதே போல தான் இப்போ வந்து மாணிக்கவாசகரை திட்டவங்க யாரும் கிடையாது இல்லையா. மாற்று சமயத்தவரும் வந்து புகழ்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாதிரியார் சென்னை மயிலாப்பூர் ஒருத்தர் இருக்கார், ஜெகத் கஸ்பர்னு பேர். திருவாசக சிவபுராணத்தை கடகடன்னு ஒப்பிப்பார். சிம்போனி இசை அமைகிறார் இளையராஜா. ஜியு போப்பு அது மொழிபெயர்த்து அப்படியே கண்ணீர் சிந்த தேம்பி தேம்பி அழுகிறார். மாற்று சமயத்தவர்கள் அப்துல் கலாம் திருவாசகத்தை படிக்கிறார், திருவாய்மொழி படிக்கிறார் இல்லையா. இதனால் மாற்று சமயத்தவர்களும் எல்லாரும் நாத்திகர்கள். அவங்க திருவாசகம் வைகோ சிவபுராணத்தை கடகடன்னு சொல்கிறார் இல்லையா. நம்ம விநாயக மொழியார் அவர்களுக்கு தமிழிசை பேரறிஞர் பட்டம் கொடுத்த போது வைகோ தான் அவர் கருத்தால கொடுத்தார். அப்போ திருவாசகத்தை அவர் மட்டும் எக்ஸ்ட்ரம் போகிற எந்த குறிப்பும் இல்லாமல் அவர் சொன்னார் இல்லையா. ராஜா அண்ணாமலை ராஜா அண்ணாமலை மன்றம் அங்கே நடந்தபோது. அதனால் எல்லாரும் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாத்திகர் முதல் கொண்டு அரசியல்வாதிகள் அவங்க எல்லா தோழம் சுற்றி எல்லாரும் மாணிக்கவாசகரை புகழ்ந்து பாடுறாங்க. ஒரு காலத்தில் அவர் இகழ்ந்தவர்கள். அதற்கு அதில் உள்ளே குறிப்பு இருக்கிறது இல்லை. அந்த அந்த இகழ்ச்சியை நாம் ஆபரணமாக அணிந்து கொள்கிறேன் என்று அந்த அகவலில் பாடுறார் இல்லையா. நானதுவே பூனதுவாக அணிந்து கொண்டு என்று குறிப்பு வருகிறது. அதனால் மற்றவர்கள் எள்ளி நகையாடினாக்கா அதுக்கு ஒரு உதாரணம் ஐயா சொல்கிறார். இந்த இந்த எள்ளி நகையாடினாக்கா அடியார்கள்லாம் கோச்சிக்க மாட்டாங்களாம். நம்ம செந்தமிழ் அரசு ஒரு குறிப்பு சொல்கிறார், இந்த திருவாசக குறிப்பு, திருவாசக குறிப்புரை இங்கே தான் வெளியிட்டாங்க. அதில் ஒரு குறிப்புரை சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் படிங்க, அதெல்லாம் படித்தேன் இருந்தாலும் அதை எடுத்து உங்களுக்கு முன்னாடி சொன்னாக்கா உங்களுக்கு போய் சேரும் மனசில். இப்போ ஒரு வில்லன் இருக்கான், வில்லன் கதாபாத்திரம். வில்லன் கதாபாத்திரத்தை பார்த்துட்டு ரொம்ப கொடுமையாக நடிக்கிறான். நடித்து முடித்த உடனே மேடை விட்டு கீழே இறங்கி வரான். ஜனங்கள்லாம் பார்த்து அவனை வந்து கரிச்சு கொட்டுறாங்க. என்னடா இவ்வளோ கொடுமையாக இருக்கு அப்படின்னு திட்டுறாங்க. இப்போ திட்டினாக்கா அந்த வில்லன் நடிகர் வந்து கோவப்படுவாரா? கோவப்பட மாட்டார். நம்ம நடிப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் இது அப்படின்னு நினைப்பார். அதுபோல் இந்த உதாரணத்தை ஐயா எழுதியிருக்கார். அதுபோல் உழவர்கள் எல்லாம் இந்த அடியார் பெருமக்களை பார்த்து ஏளனம் செய்தால் அந்த ஏளனத்தை அவர்கள் புகழ்ச்சியாக எடுத்துக்கொள்வார்கள் என்று உதாரணம் சொல்கிறார். இந்த உதாரணம் சொன்னது நமக்கு புரியும் இல்லையா. அதனால் அந்த அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் சிவன், அப்பேற்பட்ட சிவன் என்னை வந்து ஆட்கொண்டான் என்பது அந்த ஜனங்கள் நம்பலை. அதுபோல தான் நம்பியாண்டார் நம்பிகளை ஆரம்பத்தில் அந்த ராஜா நம்பலை. அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். டெஸ்ட் வச்சு அதில் உண்மையிலே ஒரு பக்தன் என்பதை தெரிந்து கொள்கிறார். தெரிந்தவுடனே அதுக்கப்புறம் அவர் உண்மையான பக்தன் தெரிந்து கொண்டு அவர் வந்து வணங்கி அந்த திருமுறைகளை மீட்டெடுக்கிறார். ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னாக்கா புலவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. புலவர்கள் ஏற்றுக்கொள்ளலை.
அருளாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா? கணேசம் வரசித்தி விநாயகர் மாலை பற்றி ஒரு மாலை பாடியிருக்கார் திருவருட்பாளர். யார்? வள்ளலார். அதில் சொல்கிறார், நாரையூர் நம்பி அவது கொண்டு விட்ட நற்றிரு வாய்மலர்ந்த அருளி என்று தொடங்குகின்ற பாடல். திருநாரையூரில் இருக்கின்ற அந்த நம்பி உனக்கு அமுதத்தை ஊட்டும்போது அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு அவருக்கு திரு வாய் மலர்ந்த அருள உனக்கு அனைத்து ஞானத்தையும் கொடுக்கிறோம், திருமுறை எங்கே இருக்கிறது என்பதை காட்டுகிறோம் என்பதெல்லாம் நற்றிரு வாய் மலர்ந்த அருளி என்று அந்த பாடலில் குறிப்பு சொல்கிறார். அருளாளர் ஏற்றுக்கொள்கிறார், சேக்கிழார் பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். அந்த மெய்ப்பதிகத்தடியார்களை நந்தநாதனா நம்பி ஆண்டார் நம்பி குந்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வராது உரை செய்வார். நம்பி ஆண்டார் நம்பி என்ன சொன்னாரோ அது அப்படியே வழுவாமல் நான் இங்கே சேக்கிழார் ஆகிய அடியேன் இந்த திருத்தொண்டர் மாக்கதையில் சொல்கிறேன் என்று தெளிவாக சொல்கிறார். ஆனால் சில புலவர்கள் சேக்கிழாருக்கும் நம்பி ஆண்டார் நம்பிக்கை சுண்டு முடிச்சு வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் பின்னால் பார்ப்போம், விரிவாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம். ஏன்னா இப்போ ஒரு முன்னுரை மாதிரி அந்த விஷயம் பின்னால் வர, ஏன்னா அப்போ தான் நீங்கள் வருவீங்க, பின்னால் என்ன வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஏற்கனவே நம்பி ஆண்டார் நம்பியை பற்றி முருகப்பெருமான் அவரோட ஒப்பிட்டு போன வகுப்பில் நான் சொன்னேன் இல்லையா? ஏன்னா முருகன் புகழ் பாடும் சபை தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் இல்லையா? அதுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால் எடுத்தடுப்புலையே முருகனுக்கும் நம்பி ஆண்டார் நம்பிக்கும் என்ன ஒற்றுமை என்னதை ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன் இல்லையா? முருகப்பெருமானுக்கு என்ன இருக்குது? 6 முகம் இருக்குது இல்லையா? 6 முகம். நம்பி ஆண்டார் நம்பிக்கும் ஒரு 6 முகம் இருக்குது. அது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் கையில் வேல் இருக்குது, நம்பி ஆண்டார் நம்பி கையிலையும் ஒரு வேல் இருக்குது. முருகப்பெருமான் கையில் மயில் இருக்குது, மயில் மேலே தான் ஏறி வரார். நம்பி ஆண்டார் நம்பிக்கை ஒரு மயில் இருக்குது. முருகப்பெருமானுக்கு தம்பியாக இருப்பவர் யார்? வீரபாகு முதலான 9 நவவீரர்கள். அதாவது தலைமை ஆனவர் வீரபாகு இல்லையா? கந்தன் கருணையில் நம்ம சிவாஜி கணேசன் வீரபாகு வருவார், நான் வச்சுங்க. அந்த வீரபாகு அவருடைய தம்பி, இவருக்கும் ஒரு வீரபாகு இருக்கார் இல்லையா? அதுக்கப்புறம் அவருடைய படைக்கலங்களை வேல் சொல்லிட்டார், அது ஒரு கையில் வச்சுருக்காரு. மொத்தம் எத்தனை கரங்கள் முருகப்பெருமானுக்கு? 12 கரங்கள். அதில் ஒரு கரத்தில் வேல் வச்சுருக்கார். மற்ற 11 கரங்கள்லேயும் 11 உருத்திரமூர்த்திகள் ஆயுதங்களாக மாறி 11 கரங்களில் இருக்கிறாங்க. ஈட்டி, தோமரம், வில்லு, வேலு, வாள், கதை முதலான படைக்கலங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது. கந்தபுராணத்தில் விரிவாக பார்க்கலாம். அதெல்லாம் வைத்து கொண்டிருக்கார். அதனால் இவரும் ஒரு 11 படைக்கலம் வச்சுருக்கார். யார்? நம்பி ஆண்டார் நம்பி. இவருக்கு தேவ சேனைன்னு இருக்குது, தேவர்கள்லாம் சேனையாக வந்தார்கள். இவருக்கும் ஒரு சேனை வருது. இவரும் போய் சூரனை வேலினால சம்மாரம் பண்ணுறார். இவரும் ஒரு சூரனை சம்மாரம் பண்ணுறார் இல்லையா? அது என்னன்றதை போன வகுப்புக்கு வந்தவங்க தெரிஞ்சிருக்கோம். அது தெரிஞ்சிருக்கவங்க மறுபடியும் இப்போ கேட்டு அது மனசில் வாங்கிங்க, புதுசாக வந்தவங்களுக்கு தெரிந்துக்கொள்ளுங்கள். முருகப்பெருமான் என்ன இருக்குது? 6 முகம் இருக்குதுன்னு சொன்னேன். முருகப்பெருமான் யார்? ஞானசம்பந்தர் இல்லையா? ஞானசம்பந்தருடைய அவதாரம் தான் அபர சுப்பிரமணியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெம்மான் முருகன் பிறவான், அந்த பரசுப்பிரமணியத்துக்கு பிறப்பு கிடையாது. ஆனால் முருகப்பெருமானுடைய சாயுஜ்யம் பெற்ற அடியார்கள் 6 கோடி பேர் இருப்பதாக காசி ரகசியம் என்ற நூல் சொல்கிறது. அதனால் அந்த 6 கோடி சாயுஜ்யம் பெற்ற அடியார்களில் தலைமை சான்றவர் யாருன்னு கேட்டாக்க ஞானசம்பந்தர். அவர் தான் அந்த அபர சுப்பிரமணியராக இருந்தவர். அவர் தான் ஞானசம்பந்தராக இங்கே அவதாரம் செய்தார். சேக்கிழாராக சொல்கிறார், அந்த தொட்டிலில் போட்டு ஆட்டுறாங்களா ஞானசம்பந்த பெருமானே இல்லையா? அந்த தாமரை தவிசிலே தனிக்குழவி, எப்படி அந்த சரவண பொய்யிலே அந்த தனிக்குழவியாகிய ஒப்பற்ற குழவியாகிய முருகப்பெருமான் இந்த குழந்தை வடிவிலே இருந்து அந்த தாளாட்டினாங்களோ அதுபோல் இங்கே தாளாட்டினார் என்று பாடுகிறார் இல்லையா? ஞானசம்பந்தருக்கு அது உடன்பாடு தான். அதனால் நம்பி ஆண்டார் நம்பியே சொல்கிறார் இல்லையா? அது நம்ம செந்தமிழ் வேலு சதுரர் போன ஞானசம்பந்தர் விழா நடந்தபோது லஸ்கார்னரில் அப்போ அந்த ஞானசம்பந்தர் தான் முருகப்பெருமான் என்பதை வலியுறுத்தும் முகமாக நம்பி ஆண்டார் நம்பி பாடலை மேற்கோள் காட்டினார் இல்லையா? இதெல்லாம் மனசில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் முருகப்பெருமானுக்கு 6 முகம். அந்த ஞானசம்பந்தருடைய புகழை பாடுவதற்காக இவர் தான் பாடுறார். என்னென்ன பாடுறாரு? ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திருமொம்முனிக்கோவை, ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம்,
ஆளுடைய பிள்ளையார் திருவிழா மாலை, ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை இல்லையா? அந்த மாதிரி ஆளுடைய பிள்ளையார் இன்னொரு பாட்டு வருது, 6 பணுவல்கள் பாடுறார் இல்லையா? அதெல்லாம் இன்னொரு நூலில் போட்டு வச்சுருக்கேன். அந்த 6 நூல்கள் தான் அவருடைய ஆறுமுகம். ஒரு ஒப்பீடு வந்துச்சா? அதுக்கப்புறம் வேல் வச்சுருக்கார், மயில் வச்சுருக்கார். மயில் உள்ள நடராஜர் பெருமான் என்ன இருக்கு, கழுத்தில் நீளம். அவர் வந்து தாண்டவம் ஆடுறார், நடனமாக செய்கிறார், நீளமான கழுத்து இருக்கிறது. அதுபோல் மயிலுக்கும் நீளமான கழுத்து, அதுவும் நர்த்தனம் ஆடுகிறது. ஆடும் பரிது படின்னு தானே சொல்கிறாங்க. அதனால் ஆடுகின்ற மயில். அதனால் அதுதான் அவருக்கு கோயில் திருப்பணியர் விருத்தம் என்று 70 பாடல்கள் பாடினார் நம்பி ஆண்டார் நம்பி. அதுதான் அந்த பணுவல் தான் அவருக்கு மயிலே. 2 வந்துருச்சு. வேல், வேலை வேல்னா என்ன அர்த்தம்? ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஆழமாக இருக்கும், அகன்றதாக இருக்கும், நுட்பமாக இருக்கும். அறிவுக்கு இலக்கணம் தான். ஒருத்தன் ஆழ்ந்து படிக்கணும், நுனிப்புள் மேயக்கூடாது. அகன்று படிக்கணும், நூல் பல கல் என்று சொல்வார்கள். பல விதமான நூல்கள் படிக்கணும். ஆனால் நுட்பமாக அதை சிந்தித்து அதனுடைய கருத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நுட்பமாக யார்கிட்ட சொல்லணும்னா கூட நுட்பமாக அந்த பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்கு வாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சும்மா டோன்ட் பிளேயிங் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி சும்மா இப்படியே அப்படியே போய் சுற்றி வழவழ குழகுழன்னு பேசாத. என்ன விஷயமோ அதை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்லு, பாயிண்ட்டாக அடின்னு சொல்லுவான். அதுபோல் அந்த பாயிண்டடாக இருக்கணும் உன்னோட அறிவு. கேட்ட கேள்விக்கு சட்டுன்னு பதில் வரணும். சும்மா அப்படியே வழவழா குழகுழா எஸ் ஆர் நோனாக்கா எஸ் இல்லை நோ சொல்லணும். வழ குழகுழன்னு பேசக்கூடாது இல்லையா? அதுதான் அறிவோட இலக்கணம். ஆகவே ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அதுபோல் விநாயகப் பெருமான் பொல்லா பிள்ளையார், அவர் தான் அந்த திருமுறை மீட்டெடுத்தார். எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சார், நோக்கம் முடித்தார். அது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருக்கிறது அவருடைய தும்பிக்கை. பிள்ளையார் பற்றி பாடியிருக்கார் 20 பாடல். முதல் பண்பில் தான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் விநாயகருக்கு. அப்புறம் அவருடைய தம்பி வீரவாகு யார்? சோழ மன்னன் தான் வீரவாகு இல்லையா? அவர் தான் அவருடைய ஆளுகைப்பட்டு அவர் தான் போய் மூவருக்கு ஒரு 50 சிலையை உருவாக்கி, அதெல்லாம் ஃபண்டு வேணுமே, அரசாங்கம் தான் ஃபண்டு பண்ணணும். அதனால் மூவர் சிலையை உருவாக்கி அதற்கு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு வழிபாடு செய்து ஊரில் எடுத்துக்கொண்டு சென்று மூவர் வந்து விட்டார்கள், கதவை தரன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் அவர் தான் வீரவாகு தான் யார்? நம்ம சோழன். அதுபோல் வேறு என்ன வரணும்? அவர் சேனைகள் வரணும் இல்லையா? சேனைன்னா அவருடைய திருத்தொண்டர் திருவந்தாதி தான் சேனைகள் இல்லையா? தேவர்கள் சேனையாக வந்தது முருகப்பெருமானுக்கு சேனை. அப்புறம் சூரன், சூரன்னா இருள். இருள் எது? அந்த தேவார சுவடிகள் எல்லாம் பூட்டப்பட்டு சிறைவிக்கப்பட்ட அந்த இருட்டறை தான் சூரனாகி இருள். தேவாரம் என்பது தான் அந்த தேவர்கள். தேவாரத்தை மீட்பதற்காக முருகன் வந்தார், நம்பி ஆண்டார் நம்பி வந்தார். அங்கே தேவர்களை மீட்பதற்காக முருகப்பெருமான் வந்தார். ஆக அங்கே ஒத்துமை போகுது. அதுபோல் ஏகாந்த சுந்தரன் சொல்லிட்டார் 11 யார்? 11 பாடல்கள். 11ஆம் திருமுறையில் கடைசி பணுவல் 40வது பணுவல் திருநாவுக்கரசரை பற்றி 11 பாடல்கள். இதுபோல் அதனால் ரெண்டும் ஒப்புமையாக இருக்குது இல்லையா? அதனால் முருகப்பெருமான் தான் இவர், அவர் தான் இவருன்றதை நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். ஏன்னா ஒரு கதாநாயகனை நம்ம சிறப்பித்து சொல்ல வேண்டும் என்றால் முருகனோடு ஒப்பிட்டு சொல்வது தான் மரபு. சங்க காலத்திலேருந்து இப்போதைய மரபு, வடவர் மரபம் அதுதான் இல்லையா? அதனால் முன்னியது முடித்தலின் முருகொத்தியே அப்படின்னு வருது புறநானூரில். எங்கள் குருநாதர் செந்தமிழ் வேலுச்சந்திரர் புறநானூர் தொடர் சொற்பொழிவு ஆற்றியிருக்கார். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா? அதனால் முன்னியது முடித்தலின் நினச்சதை அப்படியே சாதித்தாக்கா அவன் முருகப்பெருமானுக்கு ஒப்பானவன் என்று சொல்வார்கள் இல்லையா? அதனால் இவரை நினச்சி சாதிக்கிறார் யார்? நம்பி ஆண்டார் நம்பி. அவர் திருமுறை கண்டாடு பிள்ளையாரை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாரு, போய் முட்டிக்கிறாரு, உடனே பிள்ளையார் சாப்பிட்றாரு. அவர் மூலமாக எல்லா ஞானமும் பெறணும்னு நினைக்கிறாரு, பறிச்சுட்டார். அவர் மூலமாக திருமுறை எங்கே மீட்டெடுக்கணும்னு நினச்சாரு, நடத்தி முடிச்சிட்டார். அவர் மூலமாக இந்த பணுவல்கள் எல்லாம் தேவார சூடிகள் எல்லாம் வகைப்பிடித்து வகுத்து அது திருமுறைகளாக கொடுக்கணும்னு நினைச்சார், அதை நடத்தி முடிக்கிறார் இல்லையா? அதனால் நினைச்சதை அப்படியே சாதிக்கிறார். நினைத்ததை நடத்தியே முடிப்பவர் யார்? நம்ம இவர் தான், நம்பி ஆண்டார் நம்பி தான். அதனால் நினைச்சதை சாதிக்கிறது தான் முன்னியது முடித்தலின் முருகொத்தியே. பின்னால் கூட நம்ம நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி பெருமானை பற்றி சேக்கிழார்
பாடும்போது என்ன பாடுறாரு, பரவினாச்சார் கூற்றல்ல அவர் பாடுறார் முதல்ல, கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ தேவியானை போல இருக்கிற அம்மை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு எந்தம்மா என்ன நினைக்கிறாங்க, முன்னே வந்து எதிர்த்தோன்றும் முருகனோ பாடுறாரா. அதனால் முருகப்பெருமானை போல இருக்கிறார் நம்பியாரூரர் என்று சொல்வது போல் இங்கே நம்பி ஆண்டார் நம்பியும் நம்ம முருகனாக பாவித்து அது ஒரு காரணம் சொல்லியிருக்கேன். சும்மா எதுக்கு மூனையோட பாட்டு போட்டுருல, அத்தனை காரணமும் முருகப்பெருமான் டேப்லெட் காலமாக வேறு உரையில் வேறு போட்டு வச்சுருக்கேன். அதனால் இந்த புக்கை இந்த பணுவலை நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும். பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், புதுசாக வருது இல்லையா. அதெல்லாம் வருகின்ற நாட்களில் வருகின்ற மாதங்களில், ஏன்னா மாதத்துக்கு ஒரு முறை தான் இல்லையா. அதனால் அதுவும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான். இன்றைக்கி மாணிக்கவாசகர் குரு பூசைன்றதுனால அவங்க முன்னாடியே பேச சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சொற்பொழி நிறைவாகும். அதனால் அடுத்தடுத்து குறித்து வச்சுங்க. போனோடனே வீட்டில் நீங்கள் கேலண்டர் என்ன பண்ணோம், அடுத்த மாதம் ஜூலை மாதம் 3வது வெள்ளிக்கிழமை என்ன தேதின்றதை நீங்கள் குறித்து நம்பி ஆண்டா நம்பி பிள்ளை தமிழ்னு எழுதி வச்சுங்க. வச்சுட்டு அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்குது, நான் ஆரம்பித்து வச்சுருக்கேன், கார்த்திகா அந்த சேர்ந்துருக்கேன். அந்த நம்பருக்கு கொடுத்துட்டாக்கா உங்களுக்கு அப்பப்போ தகவல் வரும். பொதுவாக 7லேருந்து 8 வரைக்கும் தான். இன்றைக்கி மாணிக்கவாசகர் குரு பூசைன்றதுனால கொஞ்சம் முன்னாடியே போட்டோம், ப்ரீபோன் பண்ணிட்டோம். அதனால் அதுதான் மாணிக்கவாசகர் பற்றி சொற்பொழிவாக இது அமைந்திருக்கிறது. ஏன்னா அவரை பற்றியும் நம்ம பாடியிருக்கோம். அதனால் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, கார்த்திகை வந்து ஒரு விண்ணப்பம் சொன்னார், அந்த விண்ணப்பத்தை இப்போது நிறைவேற்றுகிறோம். ஆமாறும் திருவடி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆடாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, தென்தில்லை மன்றினுள்ள ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, மணிவாசகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. பெருந்துறையில் சிவபெருமான் பெருங்கருணை பெற்று நோக்கி, கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து, திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து, இருந்து அருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள், பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி, பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்று நோக்கி, கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து, திருந்து பெரும் சிவபோக கொடுந்தேரல் வாய் மடுத்து தேக்கி செம்மாந்து, இருந்து அருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி, ஆமாறு உள் திருவடிக்கு அகங்குழையேன் அன்புருகே, ஆமாறு உள் திருவடிக்கு அகங்குழையேன் அன்புருகேன், பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளேன், கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடே, சாமாரே விரைகின்ற சதுராண்டே சார்வாண்டே, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை,
சங்கர ஆர்கொள்ளோ சதுரர் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொள்ளோ சதுரர் அந்த ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் அந்த ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் பெற்றது ஒன்று என்ப அந்த ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றே யாது நீ பெற்றது ஒன்று சிந்தையே கோயே கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துறையூரை சிவனே சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துறையூரை சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கீழன் ஓர் கைமாறே எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கு இளங்கோர் கைமாறே ஈசா எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கு இளங்கோர் கைமாறே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்தில்லை மன்றினுளாடி போற்றி இன்று எனக்கு ஆரம்பமானாய் போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.